ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது டேட் வந்து ஜூலை 7ங்க. என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் தான். ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. அதில் வந்து காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயாச்சுங்க. நான் வந்து முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஏதாவது ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நானே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் மிட் நைட்டில் வந்து எதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிளான் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, முன்னாடி நாள் வந்து நாங்க கோயம்புத்தூர் வந்து போயிட்டோங்க. ஏன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ் எடுக்கணும். அப்புறம் சனா சாராக்கு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன். அது வந்து ஒரு வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் உங்க கூட. அது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் போற மாதிரி பிளான் ஆயிருச்சு. அதனால சரி அப்படின்ட்டு அன்னைக்கு நாங்க எப்போ வந்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா 11:45 கரெக்ட்டா முழிச்சிருந்தே 12:00 வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எல்லாரும் விஷ் பண்ணியாச்சு. ஏன்னா, அவ்ளோ லேட் ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வரதுக்கே. அதனால அந்த பிளான் எல்லாமே சொதப்பிருச்சுங்களா. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, முன்னாடியே வந்து நான் சரி அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால அந்த கிஃப்ட் வந்து முன்னாடியே வாங்கி வச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல தப்பிச்சேன். இல்ல அப்படின்னா முன்னாடி நாள் போய் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா எதுவுமே வாங்கியிருக்கவே முடியாது. எந்திரிச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு தான் நினச்சிருந்தேங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் தான் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அது வந்து டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து அப்படியே பின்னாடி நான் கூட ஷேர் பண்ணுறேன் என்ன ஸ்வீட் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருந்தது. லஞ்ச் எல்லாமே வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானாக இருந்துச்சு. கிஃப்ட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அவருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வருஷம் தான் வந்து என்னோட இன்கம்லேருந்து நான் வாங்கின கிஃப்ட் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதில் வந்து நான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தது அவருக்கு ரொம்பவே ஹாப்பி தான். இல்லை அப்படின்னா நார்மலாக யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட அமௌண்ட்டே எடுத்து அதிலிருந்து தான் வந்து அவருக்கு கிஃப்ட் வாங்குவேன். எப்போவுமே அதுதான் நடக்கும். இந்த வருஷம் வந்து இது என்னோட இன்கம்லேருந்தே வாங்கி கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்து வேறு கிஃப்ட் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்து லாஸ்ட் மினிட்ல அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி கோல்டில் வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு ஸ்வீட் வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியலிங்க. அது போய் அதோட ரிசல்ட்டும் நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்வீட் தான் வந்து அவருக்காக நான் பண்ணியிருந்தேங்க. நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஜெல்லி வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதவே வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போனேன். சரி அப்படியே அதவே வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதவே கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த சர்ப்ரைஸுக்கு தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால எல்லாம் வந்து கடகடன்னு அவசர அவசரமாக பண்ணிட்டு இருந்தோம். பைக் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து புல்லட் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியிலேருந்து எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கே வாங்குறது வந்து அது நினைக்கவே இல்லைங்க. கரெக்டாக இந்த நாள் வந்து வாங்குறது மாதிரி அமையும் அப்படின்ட்டு. அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அந்த மாதிரி சூப்பராக நடந்துருச்சு. அதுக்கு வந்து தான் கிளம்பி போகணும். அதனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் அவசர அவசரமாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சரி கொஞ்சம் திரும்ப வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஷோரூம் வந்து வந்தாச்சுங்க. பொள்ளாச்சியில் தான் நாங்கள் வந்து புல்லட் எடுத்தோம். அதனால் எல்லாருமே கிளம்பி காலையிலேயே நல்ல நேரம் பார்த்து புல்லட் வந்து எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. அன்னைக்கு பார்த்து 5 ஃபேமிலி வந்து டெலிவரி எடுக்கிறாங்க புல்லட் எல்லாமே. அதனால எங்களுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தங்க டெலிவரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சனா சாரா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இந்த ஒரு ஹாப்பியான விஷயத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க. எங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த டே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவாக, மறக்கவே முடியாத ஒரு டேவாக வந்து அமைஞ்சிருந்தது. நார்மலாக எனக்கு புல்லட் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பிடிச்ச பைக்லேயே வந்து புல்லட் தான் பிடிக்கும். ஒருத்தங்களுக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும் இல்லைங்களா? அது மாதிரி எனக்கு வந்து புல்லட் பைக் தான் பிடிக்கும்.
உங்களுக்கு வந்து என்ன பைக் பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் வந்து கமெண்ட்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த கலர் தான் வந்து நமக்காக வாங்கினதுங்க. இந்த கலர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ட்ரையல் பார்க்கும்போது இந்த கலர் வண்டி வந்து இருந்ததுங்க. இந்த கலர் பார்த்தோன்னே வந்து சரி இது நார்மலாக பிளாக்ல வந்து புல்லட் இருக்கும். அப்புறம் வேறு ப்ரௌன் ரெட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி இந்த கலர் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத மாதிரி தான் இருந்ததுங்க. அதனால் இந்த கலர் தான் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டோம். அடுத்த நாள் டெலிவரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இந்த வண்டி வந்து இங்கே இல்லை, பொள்ளாச்சி ஷோரூமில் வந்து இல்லைங்க. அதனால் உடுமலைப்பேட்டையில் வந்து கேட்டு விசாரித்து அங்கேருந்து இங்கே வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த கலருக்காக அது வந்து வெயிட் பண்ணி வாங்கின மாதிரி தான் அமைஞ்சுது. இந்த வீடியோலயே தெரியும் சனாசரா வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க முகத்தில் அந்த ஹாப்பினஸ் பார்க்குறதுக்கும் அந்த சிரிப்பு பார்க்குறதுக்குமே வந்து எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் மாறி மாறி சனாசராவே வந்து முன்னாடி பின்னாடி நான் முன்னாடி உட்காரணும், நீ முன்னாடி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்த உட்கார வச்சு வண்டி வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எப்போ நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எங்கே கிளம்புனாலும் ஊருக்கோ எங்காவது கிளம்புனோம் அப்படின்னா எங்கள் மாமா வந்து கீழே வந்தார் அப்படின்னா வண்டியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் வந்து அனுப்புவாருங்க. எங்களை மட்டும் இல்லை, யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னாலும் அவங்க வண்டி கிளம்பும்போதும் அப்படி தாங்க தொட்டு கும்பிட்டு தான் வந்து சாமிக்கிட்ட நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிட்டு தான் வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி அங்கேயும் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் வந்து நார்மலாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி சாமி கும்பிடுறதுலேயே அப்படி தான் கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து இன்வால்வ் ஆகி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாருங்க. இது எல்லாமே ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான் இல்லைங்களா? பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. சூப்பராக வண்டியை வந்து டெலிவரி எடுத்தாச்சுங்க. அடுத்தது என்ன அப்படி ஜாலியாக நம்ம ஊர் சுற்ற வேண்டியதுதான் புல்லட்டில். அப்புறம் ஷோரூம்லேருந்து கோவில் வரைக்கும் நாங்கள் வந்து புல்லட்டில் வந்துட்டோம். ரொம்பவே ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. எப்பவும் போல் நம்ம வர்றது ஃபஸ்ட்டு ஆலமர்த்தம்மன் கோவில் தாங்க. ஆலமர்த்தம்மன் கோவில் இல்லாமல் போகாமல் வேறு எங்கேயுமே நம்ம போகவே மாட்டோம். நான் நிறைய விலாகில் வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து போயாச்சுங்க. போயிட்டு சனாசரெல்லாம் தூங்க வச்சுட்டு ஈவினிங் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். சனாசராவை வீட்லேயே வந்து விட்டுட்டு வந்துட்டோங்க. ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா எல்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு எல்லாமே வந்து அவங்கள விட்டுட்டு தான் வந்து வருவோம் யூஸ்வலாக. கொஞ்சம் எனக்கு கிராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வந்து முடிச்சாச்சு. நான் வந்து போன விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அந்த கூட வந்து அத்தை எனக்காக போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு அதை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுங்க. அதெல்லாமே வாங்கி முடிச்சுட்டு போகும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கேக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அது எல்லாமே வீட்டுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தான் கேக் கட் பண்ணுற அந்த இதே இல்லைங்களே நமக்கு. என்னோட அந்த ஜெல்லி தானே கட் பண்ணாங்க. அதனால சரி அப்படின்ட்டு கேக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். இது வந்து கௌரி கிருஷ்ணான்னு இப்போ வச்சுருக்காங்க புதுசாக. இது வந்து நல்லா இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து பில் பே பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இப்படி தான் இந்த டே எங்களுக்கு போச்சு. நான் ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேங்க. ஆனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. சும்மா அப்பப்போ அங்கங்கே சின்ன ஷார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை வந்து மிங்கிள் பண்ணி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.